நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். காரைக்கால் விவசாயிகளின் பாதிப்பை கருத்தில் கொண்டு காவிரி நதிநீர் ஆணையத்தை கூட்ட வேண்டும் என்று பிரதமருக்கு முதல்வர் ரங்கசாமி கடிதம் அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக புதுவை முதல்வர் ரங்கசாமி பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு எழுதிய கடிதத்தில் மாநிலம் மற்றும் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களால் புதுவை மாநிலத்தின் அனைத்து பிராந்தியங்களும் வளர்ச்சி அடைந்து வருகின்றன. ஆனால் காவிரியின் கடைமடை பகுதியில் உள்ள காரைக்கால் பிராந்தியத்தில் 10,990 ஹெக்டேர் நீர்ப்பாசனம் பெறும் நிலம் உள்ளது. இந்த பிராந்தியத்தின் விவசாய நீர்ப்பாசனம் தொழிற்சாலைகளுக்கான தண்ணீர் தேவை ஆற்று நீரையே சார்ந்துள்ளன. குறிப்பாக கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ண ராஜசாகர் அணையில் இருந்து திறந்து விடப்பட்டு தமிழகத்தின் மேட்டூர் அணை வழியாக வரும் காவிரி நீரையே நம்பியுள்ளது. எனவே காவிரி நதிநீர் ஆணைய பரிந்துரைப்படி காரைக்காலுக்கு ஆண்டுதோறும் ஜூன் முதல் ஜனவரி வரையிலான காலத்தில் 6 டிஎம்சி தண்ணீர் காவிரியில் இருந்து வழங்கப்பட வேண்டும். ஆனால் குறிப்பிட்ட அளவில் காவிரி நீர் வழங்கவில்லை என்பதால் காவிரி நீர் கிடைக்காமல் பாதித்துள்ள புதுவை மாநிலத்தின் நிலைமையை கருத்தில் கொண்டு காவிரி நதிநீர் ஆணையத்தின் கூட்டத்தை விரைவாக கூட்டி சுமூக தீர்வு காண வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. பள்ளிகளில் 11ஆம் வகுப்பில் சேர்ந்த மாணவர்கள் தங்கள் பாடப்பிரிவுகளை மாற்ற வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வி இயக்குநர் வல்லவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் கூறுகையில், ஒற்றை சாளர முறையில் 11ஆம் வகுப்பில் சேர்ந்த மாணவர்கள் தங்கள் பள்ளியில் ஒரு பாடத்தொகுதியில் இருந்து மற்றொரு பாடத்தொகுதிக்கு மாற்றிக்கொள்ள விரும்பினால் அந்த பள்ளி முதல்வரை நாளை 29ஆம் தேதி கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றும், தங்கள் பள்ளியில் இருந்து வேறு பள்ளிக்கு மாற விரும்பினால் கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் கலந்தாய்வு கூட்டத்தில் வரும் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் மதிப்பெண்கள் அடிப்படையில் கலந்து கொள்ளலாம் என்றும், இதுவரை 11ஆம் வகுப்பில் சேராதவர்கள் வரும் 6ஆம் தேதி காலை 350 மதிப்பெண்களுக்கு மேலும் மதியம் 349 முதல் 250 மதிப்பெண்கள் வரையிலும், 7ஆம் தேதி காலை 249 முதல் 225 மதிப்பெண்கள் வரையிலும், மதியம் 224 முதல் 200 வரையிலும், 8ஆம் தேதி காலை 199 முதல் 175 வரையிலும் மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு மதியம் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் கலந்தாய்வு நடைபெறும் என்றும், மேலும் இருப்பிட சான்றிதழ் இல்லாதவர்கள் 11ஆம் தேதி காலை 9 மணிக்கு நடைபெறும் கலந்தாய்வில் பங்கு பெறலாம் என்று கூறினார். புதுவை தலைமை தபால் நிலைய கட்டிடத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று தபால் நிலைய ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை தலைமை தபால் நிலையம் சுமார் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. இந்நிலையில் இன்று காலை 8:10 மணியளவில் மேற்கூரை இடிந்து விழுந்து சேதமடைந்தது. மேற்கூரை இடிந்து விழுந்ததில் மின் விளக்குகள் சேதமடைந்தன. இதில் அதிர்ஷ்டவசமாக தபால் நிலைய ஊழியர்கள் உயிர் தப்பி வெளியேறினர். இது தொடர்பாக ஊழியர்கள் கூறுகையில், கட்டிடம் குறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த பயனும் இல்லை என்றும், இச்சம்பவத்தை சங்க ரீதியாக வன்மையாக கண்டிப்பதாகவும், தபால் நிலைய ஊழியர்களின் நிலையை கருத்தில் கொண்டு புதுவை அரசு போர்க்கால அடிப்படையில் இச்சம்பவத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கான ஆயத்த பணிகளை தேர்தல் ஆணையம் துவக்கியுள்ளது. இதில் மும்முனை போட்டிகள் உருவாகும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கான ஆயத்த பணிகளை மாநில தேர்தல் ஆணையம் துவக்கியுள்ளது. அதன்படி வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 1ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. இறுதி வாக்காளர் பட்டியலை அக்டோபர் 5ஆம் தேதி வெளியிட தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. எனவே உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகி உள்ளதால் அரசியல் கட்சியினரும் பூர்வாங்க பணிகளை துவக்கியுள்ளனர். கடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் திமுக, என்ஆர் காங்கிரஸ் அதிமுக என இருமுனை போட்டி நிலவியது. ஆனால் தேர்தலுக்கு பின் என்ஆர் காங்கிரஸ் அதிமுக உறவு முறிந்துவிட்டதால் உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் கூட்டணி நீடிக்கும். ஆனால் என்ஆர் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் அரசியல் சூழலும் அதிமுக தலைமையில் புதிய கூட்டணி உருவாகும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. எனவே உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி, என்ஆர் காங்கிரஸ் மற்றும் சிறிய கட்சிகள் அமைப்புகளின் கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி என மும்முனை போட்டி ஏற்பட வாய்ப்புள்ளது. பொதுப்பணித்துறை பொறியாளர்களின் நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றவும் உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்த வலியுறுத்தியும் அனைத்து பிரிவு பொறியாளர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்தம் துவங்கியது.
புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் முதல்வர் முன்னிலையில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி 1996 முதல் நடைபெற்ற உதவி பொறியாளர் பதவி உயர்வுகள் அனைத்தையும் மறு ஆய்வு செய்ய வேண்டும். காலியாக உள்ள அனைத்து பொறியாளர் பதவிகளையும் உடனே நிரப்ப வேண்டும். சீனியாரிட்டி அடிப்படையில் தலைமை பொறியாளர் பதவியை நிரப்பிட வேண்டும். விடுபட்ட அனைத்து பொறியாளர்களுக்கும் ஏசிபி மற்றும் எம்ஏசிபி வழங்க வேண்டும். பொதுப்பணித்துறையில் எலக்ட்ரிக்கல் டிவிஷன் உருவாக்க வேண்டும். முறையான மாற்றல் கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் செய்து தொடர் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. போராட்டத்திற்கு அருணகிரி தலைமை தாங்கிட பெற்றகுமார், எழில்வண்ணன், சங்கர், இஸ்மாயில் மற்றும் பக்தவச்சலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மலையாள மக்களின் முக்கிய திருநாளான ஓணம் பண்டிகையை முன்னிட்டு மலையாள மக்களுக்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதல்வர் ரங்கசாமி தமது வாழ்த்து செய்தியில் புதுச்சேரி மாநில மக்களுக்கு, குறிப்பாக மாகி பகுதி மக்களுக்கு தனது ஓணம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்றும், கேரள மக்களால் சாதி மத வேறுபாடின்றி கொண்டாடப்படுவது ஓணம் பண்டிகையாகும். இதை கேரளாவின் அறுவடை திருநாள் என்று அழைப்பர். வறுமை, ஏழ்மை, தீமை போன்றவை ஒழிந்து மக்கள் அனைவரும் வளமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டது இந்த ஓணம் பண்டிகை என்றும், இதுபோன்ற பண்டிகைகள் நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி காக்கும் என்பதில் ஐயமில்லை. மத ஒற்றுமைக்கும் மக்கள் ஒற்றுமைக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாய் திகழ்வது நமது புதுச்சேரி மாநிலம். வளமானதும் பாதுகாப்பானதுமான வாழ்க்கையை மாநில மக்களுக்கு அளிக்க எனது தலைமையிலான அரசு தொடர்ந்து அயராமல் பாடுபடும் என்றும், வளமையின் செழுமையின் அடையாளமாக கொண்டாடப்படும் இந்த ஓணம் பண்டிகையானது புதுச்சேரி மாநில மக்கள் அனைவரது இல்லத்திலும் எல்லா வளங்களையும் நலன்களையும் கொண்டு வந்து சேர்ப்பதாக அமையட்டும் என்று கூறி அனைவருக்கும் எனது உளம் கனிந்த ஓணம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதிகரித்து வரும் நிலையில் மேலும் ஏற்றம் இருக்கும் என்று தங்க நகை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சர்வதேச சந்தையில் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்து வருவதால் கடந்த சில நாட்களாக ஏறுமுகமாக இருந்த தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 136 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் 23,424 ரூபாய்க்கும், ஒரு கிலோ வெள்ளி 60,060 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. பின்னர் சற்று விலை குறைந்து தங்கம் ஒரு சவரன் 23,400 ரூபாய்க்கும், வெள்ளி கிலோ 59,345 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. தொடர்ந்து தீபாவளி, கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகை நெருங்கி வருவதாலும் பங்கு முதலீட்டாளர்கள் தங்கத்தில் அதிக அளவு முதலீடு செய்வதாலும் தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்கும் என்றும், அதுபோன்று வெள்ளியிலும் முதலீடு செய்ய துவங்கியுள்ளதால் வெள்ளி விலையும் அதிகரிக்கும் என்று தங்க நகை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுவை அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவில் பிரம்மோற்சவத்தில் நடைபெற்ற வெள்ளி யானை வாகனத்தில் நடைபெற்ற வீதி உலாவில் கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகடி ஆறுமுகம் பங்கேற்று வழிபாடு செய்தார். புதுவையின் புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலமான அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவில் பிரம்மோற்சவ விழா கடந்த 21ஆம் தேதி துவங்கி தினமும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. அதில் 7ஆம் நாள் உற்சவமாக வெள்ளி யானை வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை, தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மின்விளக்குகளுடன் கூடிய அலங்கார பிரபையில் விநாயகர் வீதி உலாவில் கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவரும் இந்திரா நகர் காங்கிரஸ் பொறுப்பாளருமான ஏகேடி ஆறுமுகம், வன்னியர் குல மரபு சங்க தலைவர் பாண்டுரங்கன், பாபு உள்ளிட்டோரும் பக்த கொடிகளும் பங்கேற்று வழிபட்டனர். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 65ஆக உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 62 வயதில் ஓய்வு பெறுகிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் ஓய்வு வயது 65ஆக உள்ளது. உச்சநீதிமன்றத்தைப் போல் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதையும் 65ஆக உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது. இந்நிலையில் இது தொடர்பான கேள்வி ஒன்று நேற்று மக்களவையில் எழுப்பப்பட்டது. இதற்கு சட்ட அமைச்சர் சல்மான் குர்ஷித் பதிலளிக்கையில், உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயதை 65ஆக உயர்த்துவது தொடர்பான அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிலுவையில் உள்ளது என்றும், தற்போது நாடாளுமன்றம் முடக்கப்பட்டு வருவதால் இந்த சட்ட திருத்தத்திற்கு ஒப்புதல் அளிப்பது தள்ளி போடப்பட்டு வருகிறது. நாடாளுமன்றம் மற்றும் ஜனாதிபதி ஒப்புதலுக்கு பிறகு இந்த சட்டம் அமல்படுத்தப்படும். அப்போது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பலன் பெறுவார்கள் என்று சல்மான் கூறினார்.
புதுவை முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ திருக்கோவிலின் பிரம்மோற்சவத்தில் சேஷ வாகனத்தில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. புதுவை முத்தியால்பேட்டை ஸ்ரீ ராமகிருஷ்ணா நகரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலின் 49வது பிரம்மோற்சவ விழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி 7ஆம் நாள் உற்சவமாக ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருக்கு திருமஞ்சனம், ஹோமம், வேத பாராயண, திவ்ய பிரபந்த சேவை, சாற்று முறையும் பின்னர் திவ்ய நாம பஜனையுடன் திருவீதி உலாவும் நடைபெற்றது. தொடர்ந்து சாற்று முறை நடந்த விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டு பெருமானின் திருவருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அதிகாரி தலைமையில் பக்தஜன சபையினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.